ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைக்ரோவேவில் எப்படி நூடுல்ஸ் வந்து ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் ரெண்டு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து கேரட்டும் பீன்ஸும் துருவி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸ் வந்து சாப்பரில் போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு இதில் தேவையான அளவு தண்ணி போட்டுக்கணும். சூடான தண்ணி இதுக்கு தேவையான அளவு போட்டுட்டு, ரொம்ப ஈஸி தான். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுருங்க. குடமிளகா, கேரட்டு பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம ஊற்றினது வந்து ஹாட் வாட்டர் தான், அதனால் வந்து நூடுல்ஸ் இப்போவே வந்து உடைய ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க, போதும். இதில் வந்து 2 பேக்கெட் மேகி மசாலா போட்டுக்கோங்க. காய்கறி போட்டிருக்கனால லைட்டாக சால்ட் தேவைப்படும், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு சூப்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சூப்பியாக வேணாம், அதனால் நான் வந்து தண்ணி கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் வைக்க வேண்டியதான். எம்மி 5 மினிட்ஸ் நூடுல்ஸ் ரெடி. மேலே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணால் எம்மி நூடுல்ஸ் ரெடி. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. பேக்கெட் சப்பாத்தி, நூடுல்ஸ் பேக்கெட் சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை வச்சு அடுப்பில் வந்து ஒரு தவா வச்சுக்கோங்க. சப்பாத்தி திரட்டி போட்டுக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததும் அடுப்பை சிம் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக மேகி செஞ்சோம்ல, அதை நடுவில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நாலு சைடும் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா பாக்கெட் சப்பாத்தி ரெடி. இது வந்து கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எம்மி பாக்கெட் சப்பாத்தி ரெடி. இது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.